ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம போடலாம். இப்போ நான் போட்டுட்ருக்க மாதிரி லாங்காக ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின். இந்த குட்டி செயினை தான் நம்ம லாக் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப அகைன் கிராஸாக கொண்டு போய் லாங்காக ஒரு செயின், அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு செயின். இப்படி தான் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சு வந்து போடுவோம். இதுலேயே வந்து செயின் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து லாங்காக ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு, அகெயின் லாங்காக ஒரு செயின். இதை வந்து கிராஸாக கொண்டு போகிறோம். நம்ம கிராஸில் லாங்காக ஒரு செயின், அகெயின் பக்கத்தில் ஒரு குட்டி லாக். நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் கூட, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி லாங்கு ஷார்ட் இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டிச்சஸும் இருக்கும். ஒரு சில ஸ்டிச்சஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும், மீதி எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் லாங் இப்படி தான் போகும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மெத்தடில் வந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து வரும், அவ்வளோதான். நீங்கள் வந்து எந்த ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சும் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து கிராஸில் லாங்கு ஷார்ட்டு இப்படி போட்டுட்டு போகிறேன், கிராஸாக போடுறேன், அவ்வளோதான். லோடிங்க்கும் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து எப்படின்னா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுவோம், இது வந்து கிராஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் நாட் போட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேன். முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஸ்டிச் வந்து செயின் போட்டு அதுக்கு மேலே எப்படி வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு செயின் போட ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். செயின் ஸ்டிச் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு. தெரியலன்னா நம்மளோட வீடியோஸை போய் பாருங்கள். இப்போ வந்து இது மேலேயே வந்து ஜிக்ஸாக் போட போகிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து ஒரு லாங்கு ஒரு குட்டி செயின் போட்டோம். இப்போ அப்படியே போடாமல் இந்த சைடு ஒரு செயின், அப்படியே திருப்பி இந்த சைடு ஒரு செயின், அதாவது நார்மலாக ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஷேப்பில் ஒவ்வொரு செயினாக வந்து போட்டுக்கிட்டு வரோம். இந்த சைடு ஒரு செயின், திருப்பி அந்த சைடு ஒரு செயின், அதாவது நம்ம போட்டிருக்க செயினுக்கு மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வந்து ஜிக்ஸாக் ஷேப்பில் போட்டிகிட்டு வரோம். ஓகேங்களா. இந்த சைடு ஒரு செயின், அந்த சைடு ஒரு செயின். நம்ம வந்து இப்போ மேலே போட்ட ஜிக்ஸாக்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லாங்கு ஷார்ட் போட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து அப்படி போடாமல் டைரெக்டாகவே ஒவ்வொரு செயினும் ஆப்போசிட்டில் கிராஸாக போட்டோம்னா நமக்கு வந்து ஜிக்ஸாக் செயின் வந்து கிடச்சிரும். ஜிக்ஸாக் ஸ்டிச்சு வந்து இதுதான். அடுத்து வந்து த்ரெட்டில் போட்டு கான்ட்ராஸ்ட் கலர் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச கலரில் சேம் கலர்லேயும் கொடுக்கலாம், இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் கொடுக்கலாம். நான் வந்து இப்போது எல்லோ கலரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கலர் த்ரெட்டை எடுத்துகிட்டு எப்படி ஜிக்ஸாக் போடணும் அப்படின்னு பார்க்கலாம். எப்போவும் நம்ம செயின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மேலே போட்டோம் இல்லையா செயின், அதே ஷேப்பில் கொஞ்சம் வந்து தள்ளி கிராஸாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு வரோம். பாருங்கள், எகைன் திருப்பி இந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச் கிராஸாக, அது அகெயின் திருப்பி கிராஸாக அந்த சைடு வச்சு ஒரு ஸ்டிச், அதாவது செயினுக்கு மேலே அந்த எல்லோ கலர் த்ரெட் வச்சு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் கீழேயும் கிராஸாக வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக வந்து போட்டுட்டு வரோம். இதுதான் வந்து செயினுக்கு மேலே போடுற ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். இந்த மாதிரி நம்ம போடும்போது நார்மலாக இருக்கிற செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக எம்போஸ்டாக உங்களுக்கு காட்டும். ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு லுக்கிங்காகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த செயின் ஸ்டிச்சஸ் அது ஜிக்ஸாக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
எப்போவும் ஃபினிஷ் பண்ணும்போது எண்டு நாட் தான் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ போட்டு முடிச்சுட்டேன். இதோட லுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சு முடிச்சாச்சு. இப்போ அகெயின் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொடி டிசைனில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் வந்து பக்கத்தில் ஒரு லீஃப் போட்டிருக்கேன். இதில் வந்து ஆல்ரெடி செயின் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு இப்போ வந்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்க அந்த செயினுக்கு மேலேயே அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு வந்து நான் கொண்டு போகிறேன். இந்த மாதிரி நார்மலாக செயின் ஒர்க் போட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் போடும்போது உங்களுக்கு பார்க்க நல்லா எம்போஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து இந்த கட் ஒர்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த கட் ஒர்க் இதில் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் த்ரெட்டும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு வரணும். நான் வந்து இப்போது 2 பக்கமும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை போட்டுக்கிட்டு வரேன். இந்த சைடு கிராஸாக ஒரு ஸ்டிச், செயினுக்கு மேலே கிராஸாக ஒரு ஸ்டிச், செயினுக்கு கீழே கிராஸாக ஒரு ஸ்டிச். இப்போ வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். எந்த ஷேப்பில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொண்டு போகணும். இப்போ வந்து டைரெக்டாக வந்து அந்த கொடி டிசைனில் கீழே கொண்டு போகாமல் நான் வளைச்சி கொண்டு வந்து அந்த லீஃபையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே கொண்டு போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இப்படியே வளைச்சி லீஃபுக்கு மேலேயும் வந்து நான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்குறேன். நீங்கள் எப்போவுமே இது பண்ணும்போது இந்த மாதிரி கொடி டிசைன்லாம் வரைஞ்சி பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு மேலேயே ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றியும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த இதுக்கு போகணும். ஃபஸ்ட்டு கொடியை மட்டும் இது பண்ணக்கூடாது. இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிராஸ் பண்ணி நான் கீழே கொண்டு போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நார்மலாக செயின் போட்டிருந்தோம். அதை விட இப்போ வந்து இதோட லுக் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த லீஃப்குள்ளே வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து அதாவது ஒரு லீஃபை வந்து 2ஆக பிரித்து ஒர்க் பண்ணோம். ஒரு சைடு ஆஃப் சைடு மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு அகெயின் ஆஃப் சைடு வந்து திரும்ப வந்து ஒர்க் பண்ணுவோம். சென்டரில் வந்து அந்த கேப் இருந்தது அப்படின்னா பீட் வச்சு ஒர்க் பண்ணுவோம். இப்போ அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஒரு லாங் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு ஷார்ட். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி லாங்கு ஷார்ட் அது வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்காக போடுறது, கொஞ்சம் நீளமாக போடுறது வந்து லாங்கு, குட்டிஸாக போடுற செயின் ஷார்ட்டு. அதை வந்து லாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து லாங் ஷார்ட்டை இந்த ஸ்டிச்சை பேஸ் பண்ணி நான் கிராஸாக கொண்டு போகிறேன். அந்த லீஃபு வந்து எந்த ஷேப்புக்கு இருக்கோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம வச்சு டிசைன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ கிராஸ் ஷேப்பில் தான் இருக்குது, அதாவது அதனால் நான் கிராஸாகவே கொண்டு போகிறேன். பாருங்கள், இந்த ஸ்டிச்சு வந்து லாஸ்ட்டு வீடியோவில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோலையும் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கொடி டிசைன் வரைஞ்சி அதுக்குள்ளால் லீஃபை வந்து எப்படி டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நம்ம சிம்பிளாக கூட ஒரு ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணலாம். இல்லாட்டி ஃபுல்லாக நெக் சுற்றியும் இந்த மாதிரி கொடி டிசைன் வரைஞ்சி நம்ம வந்து அடுத்த ஸ்டிச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸை வச்சு கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு சில ஸ்டிச்சஸ் பேசிக்காக கற்றுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டிச்சஸும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து உடனே வந்துடாது. ஏன்னா சில்க் த்ரெட் தின்னாக இருக்கும், நம்மளால் சீக்கிரம் ஒர்க் பண்ண முடியாது. கொஞ்சம் த்ரெட்டு வந்து அங்கங்கே கட் ஆகும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். இது பார்க்கவும் நல்ல லுக்கிங் எடுத்து கொடுக்கும். நம்மளுக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொஞ்சம் வேலை இழுக்கும், இருந்தாலும் த்ரெட் ஒர்க்கில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எண்ணாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஒவ்வொரு டைமும் வந்து நான் என் நாட் போடும்போது அதாவது எப்படின்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா சரி த்ரெட்டில் என் நாட் போடும்போது ஈஸியாக இருக்கும், சில்க் த்ரெட்டில் அப்படியே கட் ஆகிடும். இப்போ அந்த சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா த்ரெட்டு எடுத்துகிட்டு நான் வந்து பீட்ஸ் வந்து அந்த சென்டரில் வச்சுட்டு வரேன். 2 பீடாக தான் வைக்கிறேன், எக்ஸ்ட்ரா வைக்கல. பாருங்கள், எப்போயும் வந்து சுகர் பீட் வைக்கும் போது 2 தான் வைக்கணும், அதுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது. நீங்கள் த்ரெட்டு சாரி ப்ளவுஸில் அந்த ப்ளவுஸை வந்து ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து லூஸ் விழுகும், அப்போ பார்க்க நீட்டாக இருக்காது. அதனால எப்போயும் வந்து பீட் ஒர்க் பண்ணும்போது சுகர் பீட் அப்படின்னா 2 பீடு வைங்க. அதுக்கு அடுத்தடுத்த சைஸ் அப்படின்னா ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக உங்களுக்கு சரியாக போயிடும். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து சிம்பிளான மோட்டிஃப்லாம் நீங்கள் அங்கங்கே டிசைன் பண்ணலாம். ப்ளவுஸு ஸ்லீவில் போடலாம், நெக்லையும் அங்கங்கே இந்த மாதிரி புட்டா மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணலாம். இதுவும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லுக்கிங்காக இருக்கும். சிம்பிள் ஒர்க்கு இது. ஜஸ்ட்டு பீட்ஸு, லோடிங்கு, அப்புறம் செயின், இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வேறு எந்த ஸ்டிச்சஸும் ஹெவியாக யூஸ் பண்ணாமல் சிம்பிளான ஸ்டிச்சஸ் வச்சு இந்த மோட்டிஃபை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நான் லாஸ்ட்டாக போட்ட லோடிங் ஸ்டிச்சஸும் லோடிங் ஸ்டிச்சு அண்ட் ஜிக்ஸாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.